காவேரி விஜய் மனசுல 2 பேருமே வச்சுக்கிட்டு வெளிய சொல்லாம 2 பேருமே பிரியறாங்க. இந்த சூழ்நிலையில தாத்தா "ஏன்டா இப்படிலாம் பண்ற? அவகிட்ட பேச வேண்டியது தானடா! இரு இரு காவேரி இங்க தான் இருன்னு சொன்னா கண்டிப்பா காவேரி இருப்பாடா! அதுக்காக தான் காவேரி வந்தாடா! ஏன்டா இப்படிலாம் பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு தாத்தா. இங்க அழுதுட்டே விஜய் ரூமுக்கு ஓடி போயிடுறாரு. இங்க காவேரியால தாங்கிக்க முடியாம அப்படியே வராங்க. "என்ன ஏன் இருன்னு ஒரு வார்த்தை சொல்லல இவரு" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அப்பாடா! காவேரி வந்துட்டா! காவேரி வர்ற வரைக்கும் நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி டென்ஷனா இருக்காங்க. "வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறுறாங்க. காவேரியால ஏறவே முடியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்படியே அந்த வீட்ட பார்த்துட்டே காவேரி நிக்கிறாங்க. "என்னடி நின்னுகிட்டே இருக்க? இன்னுமா அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்க? முதல்ல ஏறுடி." "அம்மா இவ்வளோ நாள் அவ இருந்துட்டாளம்மா. அவளால தாம்மா அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் இருந்ததெல்லாம் மறந்துடணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு போட்டு கிளம்ப சொல்லு அவள." அப்படின்னோன அப்படியே பார்க்குறாங்க காவேரி தாங்க முடியாம. "ஏம்மா இப்படிலாம் பேசுற? வேற என்ன சொல்றது? இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாது. இங்க இருக்கிறவங்க மூஞ்சில நீ முழிக்கவே கூடாது. புரியுதா? முதல்ல கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறு அப்படின்றாங்க அவங்க அம்மா. வேற வழி இல்லாம காவேரி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுட்டே வண்டியில ஏறுறாங்க. அடுத்து இங்க என்ன பண்றாரு விஜய் தாங்க முடியாம பயங்கரமா டென்ஷன் ஆயிறாரு. அங்க இருக்க பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறாரு. தூக்கி எல்லாத்தையும் போடுறாரு. செமையா டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்துறாரு. எல்லா பொருளையும் போடும்போது அங்க காவேரியோட ஃபோட்டோ ஒண்ணு இருக்கு. அத பார்த்துட்டு பயங்கரமா கதறி கதறி அழறாரு. நடந்ததெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. காவேரி கூட இருந்தது, பேசுறது, பழகுறது, அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து, "ஏன் காவேரி இப்படி பண்ற? என்னை விட்டு ஏன்டி போன?" அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கத்தி கத்தி கதறிட்டு இருக்காரு. இங்க காவேரி விஜய நினச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் இங்க தற்சமயத்துக்கு இந்த இடத்துல இருந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நல்ல வீடா பார்த்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க காவேரி பார்த்து பேசுறாங்க. "இங்க பாரு காவேரி, சொன்னா கேளும்மா. அதெல்லாம் பத்தி யோசிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க குமரன் என்ன பண்றாரு, அவரோட அந்த நடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. விஜய் டிவியோட அந்த ப்ரோகிராம் நடிக்கிறதுக்காக. அங்க கரெக்ட்டா நம்ம விஜய பார்த்துறாரு. விஜய் பார்த்து அப்படியே பேசாம போயிறாரு. விஜய் "இங்க பாருங்க குமரன் ப்ரோ, உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ண தான் வந்தேன். நீங்க உங்கள என்கரேஜ் பண்ண எனக்கு தேவையில்ல. வேணா உங்ககிட்ட இருக்க ஷர்ட் எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் நான் போடுறதே இல்ல. அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அத எடுத்து உங்ககிட்டயே குடுத்துட்றேன்" அப்படின்றாரு. "ஏன் ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஒன்னும் அப்படிப்பட்டவனா? நம்ம அப்படியே பழகணும். ஏன் ப்ரோ என்கிட்ட இப்படி பேசுறீங்க?" அப்படின்றாரு. "அப்படிதாங்க பேசுவேன். இதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ என் விஷயத்த தலையிடாதீங்க" அப்படின்னோனே மனசு கஷ்டப்பட்டு அங்கேயே நிற்கிறாரு விஜய் தாங்க முடியாம. ஐயோ! இவன் வேற டார்ச்சர் பண்ணுறானே அப்படி சொல்லிட்டு போறாரு குமரன். அடுத்து இங்க விஜய் மனசு கஷ்டம் நின்றுட்டுருக்காரு. "என்னப்பா என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "குமரன் பார்த்துட்டேன். அவர் ரொம்ப வெறுக்கிறாரு என்ன. அவங்க வீட்ல உள்ளவங்களாம் வெறுக்கிறாங்க தாத்தா." "சரிப்பா, யார் வெறுத்தா என்ன? காவேரி உன்னை வெறுக்கலல்ல, தேடி வரால்ல" அப்படின்னோனே அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாரு. "காவேரி இல்லாம இருக்கவே முடியல தாத்தா. ரொம்ப கஷ்டமா இருக்குது" அப்படின்னோனே, "எனக்கு தெரியும்ப்பா நீ காவேரி இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீ முதல்ல காவேரியை போய் பாரு." "எப்படி தாத்தா? அவங்க வீட்டை விட்டு என்னால் பிரிக்கக்கூடாதுன்னு தானே தாத்தா நான் அப்படியே இருந்துட்டேன் பேசாம. இப்போ எப்படி தாத்தா?" அப்படின்னோனே, "இங்கே பாரு, உனக்கு காவேரி வேணுமா வேணாம்? வேணும் தாத்தா. அப்படின்னா போய் பாரு. அவங்க சம்மதத்தோட காவேரி நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன் தாத்தா. இது சத்தியம் தாத்தா" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு விஜய். இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி இருக்க இடத்துக்கு போகிறாரு. காவேரி வீட்டு பக்கத்துலேயே வாடகைக்கு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டோன்னே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. "விஜயா இது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் பார்த்து காவேரி ஓடி வராங்க. சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே ஓடி அப்படியே விஜயை பார்த்து சந்தோஷம் தாங்கலை. "என்னை தேடி வந்துட்டாரு. எனக்கு இது போதும். வேறு எதுவுமே தேவையில்லை எனக்கு. இவர் என்னை தேடி வருவாரான்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். விஜய் நீங்கள் வந்துட்டீங்க விஜய். என்ன தேடி தானே வந்திருக்கீங்க. எனக்கு இது போதும் விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு அப்படியே நான் கண்ணில் தண்ணியாக ஊற்றுது காவேரிக்கு. அப்படியே விஜய் பார்க்குறேன். விஜய் காவேரி பார்க்குறாங்க. உடனே "ஏன் தம்பி இங்கே வந்தீங்க?" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க சாரதா. உடனே "இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வரல. வீட்டு பக்கத்து வீட்டில் நான் தான் இருக்கேன். அதுக்கு தான் பக்கத்து வீடாச்சுன்னு பேச வந்தேன்" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்னது பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும்